ஓம் நம சிவாய. இப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்கல்ல, இப்போ இங்கே வந்து நீங்கள் தேச சஞ்சாரம்னு சொன்னாங்க. தேச சஞ்சாரம் சொல்லக்கூடிய எல்லா பகுதியும் போயிட்டு வந்துருக்கலாம். ஆமாம் ஆமாம் உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஆமாம். உங்களுடைய இதுன்னா ஒரு இறைவனுடைய அழைப்புன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பல விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தேறி ஒரு விதமாக ஒதுங்கி சந்நியாச வாழ்க்கைக்கு போகலாம்னு முடிவெடுத்து நான் போனேன். போகும்போது ஏற்கனவே ஒரு பழைய ஒரு சிவனடியாருடைய அறிவுரையின் பேரில் நான் ஹரித்துவார் போனேன். ஹரித்துவார். ஆமாம், ஹரித்துவார். அங்கே ஒரு மடத்தில் சேர்ந்து நான் அங்கே பயிற்சி பெற்றேன். சன்னியாசியினுடைய ஒழுக்கம் லட்சணம் எப்படி இருக்கணும், எப்படி இந்த அதாவது குரு பரம்பரை எப்படி உருவாச்சு, வியாச முனிவர்லேருந்து இப்போ இன்ன நாள் வரைக்கும் எப்படி குரு பரம்பரை இருக்குது, நம்ம இந்து மதத்தினுடைய உண்மை நிலவரம், சனாதனம், அந்த சத்தியங்கள் தர்மங்கள்லாம் எப்படி நம்ம வாழையடி வாழையாக கொண்டு வரணும். இந்து சனாதனம்னாலே தர்மம் தான். ஆமாம், தர்மம். அதைங்கெல்லாம் அந்த தர்ம சாஸ்திரங்களையும் படித்து நமக்கு உபதேசிப்பாங்க. அதை நம்ம கற்று அந்த சன்னியாசி லட்சணம் நமக்கு உருவான பின்னாடி நீ சன்னியாசி ஆவதற்கு தகுதியானவன், நான் உன்னைய சிஷியனாக ஏற்றுக்கிறேன்னு எனக்கு இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி கொடுத்த குருநாதர் எனக்கு புதுசாக ஒரு பெயர் வைத்து எனக்கு காவி அவர் கையால் காவி கொடுத்து ருத்ராட்சை கொடுத்து என்னை சன்னியாசியாக அவருடைய சிஷியனாக ஏற்றுக்குருவார். அந்த நிமிஷத்துலேருந்து நான் சன்னியாசியாக கொண்டோம். அதிலிருந்து என்னுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் ஒழுக்க நெறியில் இருக்கணும். இறைவன் வகுத்து கொடுத்த பாதையிலேயே பயணிக்கணும். இது எல்லாருமே ஒரு தாய் தந்தையை விட்டுட்டு வந்தோம். உலகத்தில் இருக்கிற அனைத்தையுமே நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் நினச்சி இனிமேல் புது வாழ்வை தொடங்கணும்னு நமக்கு புது பெயர் சுட்டி நம்ம சன்னியாசி வாழ்க்கையை தொடங்கணும். அப்படி தொடங்கி இருக்கும்போது என்ன நாமம் கொடுத்துருக்காங்க? எனக்கு கொடுத்தது ஞானானந்த பாரதி. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள நாமம் பேர்? அதற்கு முன்னாடி உள்ள பேர் அன்னப்ப சுவாமி. அன்னப்பன்கிற பேரை வந்து சுவாமி உங்கள் தீட்சை மூலியமாக தீட்சை அந்த புது பெயர் எனக்கு தீட்சை நாமம் வந்து ஞானானந்த பாரதி. ஞானானந்தம் பாரதி பரம்பரை. பாரதி பரம்பரை அந்த இது அதாவது சரஸ்வதி பரம்பரை, கிரி, பூரி, இப்படி நிறையா பரம்பரைகள் இருக்குது, சம்பிரதாயம். அதில் நான் வந்தது பாரதி பரம்பரையில் நான் போய் இருந்து வந்தேன். என்னுடைய குருநாதர் பேர் கிருஷ்ணானந்த பாரதி. ஆமாம், அவருடைய பூர்வீகம் கேரளாவில் இருந்து அவரும் வந்து ஒரு சன்னியாசியாகி சாதனா சதன்னு ஒரு மிகப்பெரிய பாரதி சம்பிரதாய ஆசிரமம் ஹரித்துவாரில் இருக்குது. அந்த சாதனா சதன ஆசிரமத்தில் தான் அவர் பயிற்சி பெற்றவர். அவர் குருநாதராக ஏற்றுக்கிட்டு தான் நான் அவர்கிட்ட பயிற்சி பெற்று நானும் ஒரு சன்னியாசியாக. இப்போ குரு பூர்ணிமா அன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் குரு பூர்ணிமா அன்னைக்கு எங்கள் குருநாதரை பார்த்து நாங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அன்றைக்கு குருநாதரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு சில அறிவுரைகள் சொல்லி